எங்க கம்பெனியோட இதுவே என்ன அப்படின்னா எமர்ஜிங் டெக்னாலஜி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங்காக இருக்கும் ஸ்கில் டெவலப் பண்ணி ஒர்க் பண்றோம். கூட உள்ள வந்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. கார் கொடுத்துட்டாங்க, கோ ஃபவுண்டர் ஆக்கிட்டாங்க. நம்ம நினைச்சாலும் போக முடியாதோ, போயிட்டாங்கன்னா வாங்கிடுவாங்களோ. நாங்கள் கொடுத்தது எம்ப்ளாயிஸ் நேம்ல தான் கொடுத்தோம். இது வந்து நீ இது வரைக்கும் பண்ண வேலைக்காக இந்த நாளைக்கே கிளம்பி போனோம், நான் கஷ்டப்பட மாட்டேன். சில பேர் கிளம்பி போயிருக்காங்க, தட்ஸ் ஃபைன். நீங்கள் ஏன் வந்து இத்தனை வருஷமாக ஒரே ஆஃபீஸில் இருக்கீங்க, 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஸ்கிப் பண்ணால் தான் உங்களுடைய க்ரோத் ஃபினான்ஷியல் க்ரோத் இருக்கும் அப்படிம்பாங்க. பட் நான் சொல்லுவேன், எனக்கு இந்த கம்பெனியில் விட்டு போகணும் அப்படின்னா எனக்கு ரீசனே கிடைக்க மாட்டேங்குது. கோ ஃபவுண்டர்ன்ற டைட்டில் மட்டும் தான் எங்களுக்கு இப்போ கொடுக்குறாங்க. பட் இதுக்கான ரைட்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதெல்லாம் எங்களுக்கு வந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அவங்க கம்பெனி மாதிரி நினச்சிக்கிட்டு உயிரை கொடுத்து ஒரு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஏற்கனவே ஓனர் மாதிரி திங்க் பண்ணுறாங்க, நம்ம ஏன் அவங்களை ஓனர் ஆக கூடாது அப்படின்றது தான். ஸோ நாங்கள் 2 பார்ட்னர், இது ஒரு 3வது பார்ட்னராக வந்து வி வாண்ட் ஆன் போர்ட். ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபா நீங்க பேசுற விஷயங்கள் ஏன் இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுங்க, கரெக்டா சேலரி கொடுக்குறோம் போதும் அப்படின்னு சொல்றவங்க தான் அந்த இடத்துல தான் இருக்கும். ஷேர் அவுட் பேஷன். அவங்க என்ன ரொம்ப ஆசைப்படுறது கிடையாது, ரைட்? ஒரு 2 வருஷம் ஆச்சுன்னா ஒரு பைக் வாங்கணும்னு பாக்குறாங்க, ஒரு 4 வருஷம் கார் வாங்கணும் பாக்குறாங்க. கார் கூட பாத்தீங்கன்னா அம்மா அப்பா கூட்டு போகணும், தம்பியை படிக்க வைக்கணும், இப்படிதான் இருக்கு அவங்களுக்கு. வீடு வாங்கணும். அவங்க சொன்னா ஏன் இது நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா வேண்டியது கொடுத்துட்டோம்னா நிம்மதியா இருப்பாங்க எல்லாரும் சொல்லிட்டு. இப்போ 12 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம கோ ஃபவுண்டர் ஆஃப் ஐடியாஸ் 2IT. பெரிய விஷயம். ஸோ அந்த 12 வருஷத்தில் அவ்வளோ கம்பெனிக்கு சம்பாரிச்சு கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. 12 வருஷம் நான் கம்பெனிக்காக உழைச்சேன். இனிமேல் கம்பெனி என் லைஃப் பூரா அது உழைக்கும். அங்கே ஓனருக்கு இருக்கிற ஒரு இன்டென்ஷன் தான். ஸோ இப்போ நம்ம கூட ஐடியாஸ் 2ITயோட ஃபவுண்டர்ஸ் மிஸ்டர் முரளி அண்ட் மிஸ்ஸஸ் பவானி இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு பேசலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் 2 பேத்துக்கும், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கும். வெரி ஹாப்பி டு see you both. ஒரே ஸ்டேஜ்ல பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஐடியாஸ் 2IT பத்தி. அண்ட் ஒரு 100 காசு கொடுத்ததுக்கு அப்புறத்துல இருந்து இன்னும் வந்து தமிழ் மக்கள் பத்தியில பயங்கர ப்ராப்ளம் ஆயிட்டீங்க. அண்ட் அடுத்ததான் இந்த வருஷமும் புதுசா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, என்னோட பர்சனல் ஜேர்னி, நான் வளர்ந்தது திருவண்ணாமலை விவேகானந்தா காலேஜில் பிஎஸ்சி படித்தேன். டிட் மை மாஸ்டர்ஸ் இன் புனே. அதுக்கப்புறம் சிலிக்கன் வேலை போயிட்டேன். கம்பெனிஸில் ஒர்க் பண்ண, சின்னது கம்பெனி, பெரிய கம்பெனி. தென் ஐ ended up at கூகுள் ஃபார் couple of years. அதுக்கப்புறம் கூகுள் முடிச்சுட்டு ஐ started ஐடியாஸ் 2IT about 14 years ago. இப்படி ஒரு எம்டி வந்து இருக்காங்க அப்படிங்கிறப்ப உங்களுடைய ஜேர்னிங்கிறத தாண்டி உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த காலகட்டத்தில் எனக்கு 2மே இருந்ததுங்க. எங்கள் அப்பா வந்து கான்சுமேட் ஆண்டர்பனர். அவர் பிடபிள்யூடி பில்டிங் கான்ட்ராக்டராக இருந்தார். ஆனால் சின்ன வயசுல இருந்தே ஆண்டர்பனர் ஆகுன்றதை வந்து மனசில் விதைச்சிட்டாரு. ஆனால் அம்மா வந்து எப்பவுமே படிக்கணும், நீங்கள் ஆண்டர்பனர் ஆகுங்க, ஆனால் படிப்பு முக்கியம்னு சொல்லிட்டு ஷி வாஸ் வெரி இன்சிஸ்டன்ட் ஆன் குட் எஜுகேஷன். இந்த டைமில் இந்திய அரசாங்கத்துக்கும் நம்ம பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நாங்கள்லாம் வந்து மாசஸ் வரைக்கும் ஒரு ஃபியூ தௌசண்ட் ருபீஸ்ல எங்களை படிக்க வச்சாங்க இந்தியன் கவர்மெண்ட். ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஐ கேம் பேக் ஃப்ரம் யூஎஸ். கம்பெனி ஆரம்பிக்கணும்னா இங்கே தான் ஆரம்பிக்கணும் வந்தது காரணம் வந்து அந்த ஒரு நன்றி உணர்வு. அதனால வந்து அப்பாவோட ஆண்டர்பிரினர்ஷிப்பும் அம்மாவோட படிப்பு என்று சேர்ந்து கரெக்டாக எங்களுக்கு அந்த ஒரு ஐடி நாங்கள் வெளியே வரும்போது ஒரு ஐடி பூமும் வந்தது. அந்த படிப்பு அப்போ கை கொடுத்துச்சு. வேலையில் தான் ஆரம்பிச்சேன் நான். ஆனால் அந்த சொன்ன மாதிரி அப்போட ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து மனசுக்குள்ள இருந்ததுனால எப்படி கம்பெனி ஆரம்பிக்கணுன்ற ஒரு எண்ணத்துல இருந்தேன். ஒரு கரெக்டான சான்ஸ் வரும்போது அது மாதிரி ஆரம்பிச்சேன். அதாவது வந்து பொதுவா லோவர் மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு இது இருக்கும், நம்மளுக்கு ஒரு டிகிரி கிடைச்சிருச்சு, நம்ம அப்ராட் போயிட்டோம், செட்டில் ஆயிடலாம், ஓகே ஃபைன். பட் அந்த மோட்டிவேஷன் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அப்பா சொன்ன ஒரு வார்த்தை அப்படிங்கறத தாண்டி உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருந்திருக்கும். அது எதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாமா? அப்பா சொல்றதையும் தாண்டி நான் கேட்கறேன். கரெக்டுங்க. எங்களுக்கு அப்பா சொன்னதுக்காக மட்டும் பண்ணலாம். அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ண சின்ன வயசுல இருந்து விளையாடுறது கூட எங்க அப்போட சைடு தான் போகும். அதனால வந்து அது ரத்தத்திலே ஊறிடுச்சு. பட் நானும் ஒரு நேச்சுரலி கியூரியஸ் பர்சன். அதனால வந்து ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்ல உங்களுக்கு வந்து பாதி வந்து கியூரியாசிட்டி தான். இதை பண்ணி பார்க்கலாமா, இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இது இப்படி சால்வ் பண்ணி பார்க்கலாமான்ற ஒரு கியூரியாசிட்டி வந்து எனக்கு எப்பவுமே இருந்தது. நீங்க ஒரு ஜாப்ல, கார்பரேட் ஜாப்ல இருக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து கியூரியாசிட்டி அட்ரஸ் பண்ற அளவு வந்து உங்களுக்கு பேஷனட்டா ஒர்க் பண்ற அளவு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது இல்லை. தட்ஸ் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் ஐ வாண்டட் டு டு ஆண்டர்பிரினர்ஷிப். இப்போ கூட பாத்தீங்கன்னா பல ஐடியா ஸ்டேட்ல இருந்து நிறைய கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம், ப்ராடக்ட் கம்பெனிஸ். ஏன்னா பல விஷயங்கள் பார்க்கறோம், நல்லா கத்துக்கணும், நல்லா பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு பேஷன் இஸ் ஆல்சோ a reason. மேம் எப்ப மீட் பண்ணீங்க அதை நாங்க தெரிஞ்சுக்கலாமா? We met and on our engagement. He didn't even come and see me. At the year of 2003. Okay, so அப்பதான் மீட் பண்ணீங்க இது ஃபர்ஸ்ட். டிபிக்கல் அரேஞ்ச் மேரேஜ். நான் யூஎஸ்ல இருந்தேன் அப்போ. nearing 30. எங்க ஃபேமிலி இங்க இருந்தாங்க. நேரா பூனெல்லாம் பார்க்கல, எங்க ஃபேமிலி தான் போய் பார்த்தாங்க. ஒரு ட்ரஸ்ட்ல தான் அவங்க என்ன கல்யாணம் பண்ணாங்க. நான் ஒரு லக்ல தான் அவங்கள கல்யாணம் பண்ணேன். சோ அவங்க யூஎஸ்ல இருக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து வரன் வந்தது. அப்படிங்கறப்ப யூஎஸ்ல இருக்காரு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. சோ அதுக்கப்புறம் அது வந்து இங்க வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கறப்ப உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். I am basically a software engineer. So starting a company, it's not new to me. And கல்யாணம் பண்ணிட்டு போனது சிலிக்கன் வேலி தான். ஸோ அங்கே வந்து லாட் ஆஃப் entrepreneurs also. Having lived with them for about 3 years before he started, or rather we started ஐடியாஸ் 2IT, அவரோட நேச்சர் எனக்கு தெரியும். And his ambition is always to be an entrepreneur.
And fortunately I was also taking a break and I wanted flexible timings. குழந்தைங்க இருந்தாங்க, அவங்களோட flexible timings plus I was able to contribute on Ideas to IT. எனக்கு opportunity கிடைச்சது, அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு I also grew up. இப்போ இங்க வந்து ஸ்டார்ட் பண்றப்ப இனிஷியலான ஸ்ட்ரகிள்ஸ் என்னென்ன இருந்தது? எனக்கு பர்சனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூகுள் மாதிரி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது அதுக்கு ஒரு பிராண்டிங் இருக்குது, கூகுளுக்கு ஒரு பிராண்டிங் இருக்குது, ஃபேன்சியான ஆஃபீஸ் இருக்குது. இங்கே நீங்கள் வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது அந்த பிராண்டிங் இல்லாமல் நம்ம வந்து அதே சமயம் நாங்கள் வந்து நல்ல டேலண்டடான பீப்புள் எடுக்கணும்னு பார்த்தோம். அப்போ டெஃபினெட்லி செட். ஏன்னா நம்ம எஸ்பெஷலி சென்னையில் வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவ், தெரிஞ்ச கம்பெனி ஒர்க் பண்ணணும், நீ ஏன் வந்து இன்ஃபோஸ்ல ஒர்க் பண்ணக்கூடாது, நீ ஏன் காக்னிஸ்ல ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. ரெண்டாவது இந்தியா வே ஆஃப் பிஸ்னஸ் இட் செல்ஃப் ஹஸ் சேஞ்ச். நான் 15 நிமிஷம் போயிட்டு வரதுக்குள்ள நிறைய சேஞ்ச் ஆயிடுச்சு. அது லோக்கல்ல எப்படி நம்ம வந்து ஒரு பிசினஸ் பில்ட் பண்றதுலாம் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்து அதெல்லாம் கற்றுக்கிட்டோம். இப்போ உங்களோட ஆஃபீஸ் எங்க இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியும், சென்னையில எத்தனை இடத்துல இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஆரம்பிக்கிறப்ப எங்க ஆரம்பிச்சீங்க? ஆரம்பிச்சதுங்க நான் ஃபர்ஸ்ட் ஆள் எடுக்கும் போது எங்களுக்கு ஆஃபீஸே கிடையாது. என் தம்பியோட ஃப்ரெண்டோட ஆஃபீஸில் வந்து உட்காந்து இன்டர்வியூ பண்ணோம். அப்புறம் ஒரு MMDல ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்ல தான் ஆஃபீஸ் ஆரம்பிச்சு. ஒரு 2 bedroom அப்பார்ட்மெண்ட், 2 bedroom 3 bedroom நினைக்கிறேன். அங்க சில பேர்லாம் இன்டர்வியூக்கு வந்துட்டு ஐயோ என்ன இப்படி ஆஃபீஸ் நடந்தெல்லாம் போயிருக்காங்க மூஞ்சி அடிச்ச மாதிரி. ஆஃபீஸ் நினைச்சு வந்து இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ பண்ணி அப்புறம் ஷனாய் நகர்ல ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிச்சோம். அப்புறம் அது 3 ஆச்சு. அப்புறம் கிண்டிக்கு வந்தோம். இப்போ கிண்டில இருந்து ஒரு பில்டிங் ஷேர் பண்ணியிருந்தோம். இப்போ ஒரு இண்டிபெண்டா ஒரு ஆஃபீஸ்க்கு மூவ் பண்ணிட்டோம். நீங்க இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல சாரோட நீங்களும் டிராவல் பண்ணிருப்பீங்கிறப்ப என்ன மாதிரியான டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் இருந்தது? லாட் ஆஃப் சேலஞ்சஸ். ரெக்ரூட்மெண்ட் அவர் பேசினாரு, எப்படி வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று டெலிவரி. நான் என் 2 பேருக்குமே வந்து அப்படியே இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி ரன் பண்ணும். வி டென்ட் கம் ஃப்ரம் வெரி வெல் done background. We were also growing along with all the people who joined us. So it was challenging and he takes a lot of risk. So அவர் ஏதாவது சொல்ல வந்தாருன்னா வந்துட்டு he will say இது பண்ணிடு, அதை நான் பண்ணணும். அது வந்துட்டு கொஞ்சம் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். நான் ஐ எம் பேசிக்கலி வெரி பிளான்ட் அண்ட் மெட்டிகுலஸ்லி இதெல்லாம் பண்ணணும், இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாதி வழி வரும்போது இல்லை இப்படி மாற்றிடலாம் அப்படின்வாங்க. சேலஞ்சஸ் ஹேஸ் பீன் தேர் ரைட் ஃப்ரம் ஆஃபீஸ் பார்க்கறதுலேருந்து அதில் இன்டீரியர்ஸ் இது பண்ணுறது, ப்ராஜெக்ட் டெலிவரிஸு, கிளையண்ட் ஹேண்ட்லிங்கு. இட் வாஸ் ஒன்லி 2-man ஷோ இனிஷியலி. மற்றவங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஜூனியர்ஸு. ஹீ வாஸ் லுக்கிங் ஆஃப்டர் டெக் அண்ட் சேல்ஸ் அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த டெலிவரிஸ் ஆப்ரேஷன்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். இட் வாஸ் அ குட் காம்பினேஷன். வி ஹெல்ப் ஈச் அதர் அவுட், வி ஃபிகர்ட் அவுட். கிளைண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம இனிஷியலா வந்து நம்மளுடைய கம்பெனிஸ்க்கு எம்ப்ளாயிஸ் எடுக்கிறதே அவ்வளோ டஃபா இருந்துக்கும் போது உங்களுடைய ஃபர்ஸ்ட் கிளைண்ட் அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள் இருந்தது, எத்தனை கிளைண்ட்ஸ் வெளில போனாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல. அது ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கிளையண்ட்ஸ் வந்து ஐடியாஸ் டு ஐடியில் பொறுத்த வரைக்கும் வி ஸ்டில் ஹேவ் அவர் ஃபர்ஸ்ட் கஸ்டமர். ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தோமா முடிச்சோமா அதோட முடிஞ்சது அப்படின்ற மாதிரி நாங்கள் இல்லாமல் கிளையண்ட் ரிலேஷன்ஷிப்பையும் நாங்கள் நர்ச்சர் பண்ணோம். சிமிலர் டு ஹவு வி ஹவ் நர்ச்சர் த எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப். 2 பேருமே இட்ஸ் ஈக்குவல். ஒரு ஃபேமிலியா 2 பேரும் அதுல இன்வால்வ் ஆகி நீங்க மேனேஜ் பண்றப்ப பிஹைண்ட் உங்களுடைய ஃபேமிலிங்கிறத தாண்டி உங்களுடைய குழந்தைங்களையும் பார்த்துக்க வேண்டிய பொறுப்புகள் இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா எப்படி 2 பேரும் அதை மேனேஜ் பண்ணீங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? வி ஹாவ் அ குட் சப்போர்ட் சிஸ்டம். எங்க பசங்களை வந்து எல்லாரும் சேர்ந்து வளர்த்தாங்க. டிபிக்கல் இந்தியன் அந்த போன ஜெனரேஷன் மாதிரி வந்து ஊர்கூடி வளர்க்குற மாதிரி எங்க பேரண்ட்ஸ் இருந்தாங்க, இவங்க பேரண்ட்ஸ் இருந்தாங்க, என்னோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் சப்போர்ட்டட் அஸ். அவங்க சொல்ற மாதிரி நாங்களுமே வெரி காம்ப்ளிமெண்ட்ரி. ஆனால் சில விஷயம் நான் பார்த்துக்குவேன், சில விஷயம் அவங்க பார்த்துக்குவாங்க. அதனால வந்து we were able to manage. Who supports who more? அவங்க தான் என்ன சப்போர்ட் பண்ணுவாங்க. சீரியஸ்லி ஐ மீன் அவங்க வந்து என்ன சப்போர்ட் பண்றது ஜாஸ்தி. நான் நிறைய அவங்க சொன்ன மாதிரி ரிஸ்கியா முடிவு எடுத்துட்டு டக்குன்னு போயிடுவேன். அவங்க நிறைய அதை ஃபுல்ஃபில் பண்ண அவங்க தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டவுன்ஸ் ஏதாவது ஞாபகம் இருக்கா அந்த டைம்ல? இருக்குங்க. அது ஒரு 2 சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாங்கள் ஆரம்பிக்கும் போது நான் சிலிக்கன் வேலியிலேருந்து வந்தோம்னா அங்கே ஸ்டார்ட் அப்ஸ் மேலே ஐ ஃபெல் இன் லவ். ஸோ ரொம்ப சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் எடுத்து ஐடியா ஸ்டேஜ்லேயே ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ஒர்க் பண்ணும்போது அந்த ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய ஃபெயில் ஆகிடும். அதில் வந்து நிறைய எங்களுக்கு வந்து நான் நல்லா பண்ணுவோம், சிஸ்டம் பேமெண்ட் வராது, அதில் கஸ்டமர் லாஸ் ஆகிடுவாங்க. அது ஒன்று வந்தது. இன்னொன்று வந்து இந்தியாவுக்கு ஒரு ப்ராடக்ட் பண்ணணும், ஹெல்த் கேர்ல இம்பாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல டெக்னாலஜி பில்ட் பண்ணோம். ஐடியா மட்டும் ஒரு நல்ல டெக்னாலஜி பில்ட் பண்ணோம். ஆனால் இந்தியன் ப்ராடக்ட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராடக்ட்டுக்கு வந்து செல் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ திங்ஸ் ஹவ் சேஞ்ச். நான் சொல்கிறேன் ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி தோஸ் ஆர் டஃப் டைம்ஸ். அப்புறம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் டர்ன் ஓவர் பண்ணோம். எங்கள் எம்ப்ளாயிஸும் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க அந்த டைமில். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் டர்ன் ஓவர் பண்ண. நடுவில் ஒரு 5-6 years into the journey it became very tough. 2-3 years வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் டர்ன் ஓவர் பண்ணி கொஞ்சம் பெரிய கம்பெனி கூட ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அண்ட் ஆல்சோ அந்த ஃபியூ இயர்ஸ் அப்புறம் தான் டவுன் வி saw the first down. அந்த டைம்க்கே எங்களோட எம்ப்ளாயீஸ்லாம் they have started depending on us, believing and trusting us. அந்த டைம்ல வந்துட்டு it is not just 2 of us to shut down and go back to our jobs. We have other people who are looking up on us.
அவங்களுக்கு ஒரு மாரலாக இருக்கணும். எடுத்த ஒரு ரிஸ்க்கு ஒரு தடங்களுக்காக நம்ம வந்து நம்ம வேலையை பார்த்துட்டு போகணுன்னா ஃபஸ்ட்டு கம்பெனி ஆரம்பிச்சிருக்க கூட